வியூவர்ஸ், நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகளால தடை செய்யப்பட்ட 10 போலியான சைனா நாட்டு உணவுப் பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சைனாவுல இருக்கிற இந்த உணவு கலப்படங்கள் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபேக் ஃபுட்ஸ். சைனாவுல மனிதர்கள் சாப்பிடுற உணவுகளை இப்போ விலங்குகள் கூட சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா மனிதர்களை ஏமாத்துற மாதிரி விலங்குகளை அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. விலங்குகள் எப்பவுமே ஸ்மெல் பண்ணி பார்த்து அது உணவுப் பொருளா இருந்தா மட்டும் தான் சாப்பிடும். இவங்க கொடுக்கிற இந்த உணவுகளை குரங்குல இருந்து நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மையான உணவுகளே கிடையாது. வாத்துடைய ரத்தத்தை சைனாவுல சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா வாத்துடைய ரத்தத்துக்கு பதிலா சால்ட் சிட்ரிக் ஆசிடோட சில கெமிக்கலை கலந்து இதுல சிவப்பு கலரை சேர்த்து இத வாத்துடைய ரத்தம்னு சேல் பண்றாங்க. இதுல கட்டமா இருக்கிறது ஒரிஜினல் வாத்துடைய ரத்தம், வட்டமா இருக்கிறது போலியா உருவாக்குன ரத்தம். ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க. இதனாலதான் இதெல்லாம் உண்மையான உணவுகள் இல்லன்னு விலங்குகள் கூட இத சாப்பிட மாட்டேங்குது. இதே மாதிரி சைனாவுல விக்கிற கறியையும் உடம்புக்கு ரொம்பவும் கெடுதியான சில கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணி விக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றதுனால கறி ரொம்பவும் வெயிட்டாவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாதாம். ஆனா இந்த கறியை நாய்கிட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்குது. அப்ப இதுல சேர்க்கிற கெமிக்கல் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாத்துக்கோங்க. இது கூட பரவாயில்லைங்க. இந்த வீடியோல பாருங்க, பசியோட ஓடி வந்த இந்த நாய்கள் இந்த பிஸ்கெட்ல ஒண்ணு கூட சாப்பிடல. எல்லாமே ஸ்மெல் பண்ணி மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சிருச்சு. இது சைனாவுல ஃபெஸ்டிவல் டைம்ல சாப்பிடக்கூடிய மூன் கேக்குங்கற பிஸ்கெட். சைனீஸ் மக்கள் இந்த பிஸ்கெட்டை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த பிஸ்கெட்டை ஒரிஜினலா செய்றவங்க வாத்து முட்டைகளை களிமண்ணுல போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் இதோட மஞ்சள் கருவுல இருந்து இந்த பிஸ்கெட்டையும் கேக்கையும் செய்வாங்க. ஆனா சைனாவுல இந்த போலியான எக் யோக் பவுடரோட சில கெமிக்கலையும் பவுடரையும் கலந்து போலியான மஞ்சள் கருவையை உருவாக்குறாங்க. இப்படி போலியான மஞ்சள் கருவை வச்சு இந்த பிஸ்கெட்டை செய்யறதுனால தான் நாய்கள் கூட இந்த பிஸ்கெட்டை சாப்பிட மாட்டேங்குது. இதே மாதிரி சைனாவுல அரிசியை கூட போலியா தான் உருவாக்குறாங்க. இதனாலேயே சைனாவுடைய அரிசியை விக்கிறதுக்கு நிறைய நாடுகள்ல தடை விதிச்சு வச்சிருக்காங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ மாவோட சிந்தட்டிக் ரெசினை கலந்து ஒரு போலியான அரிசியையே சைனாவுல உருவாக்குறாங்க. இதே மாதிரி சைனாவுடைய வெள்ளை பூண்டுக்கும் அமெரிக்கா தடை விதிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு 138 மில்லியன் பவுண்ட்ஸ் வெள்ளை பூண்டுகளை சைனாவுல இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவுடைய ஆய்வகத்துல இந்த வெள்ளை பூண்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் சைனா இந்த வெள்ளை பூண்டுகளை எல்லாம் ப்ளீச் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறது தெரிஞ்சிருக்கு. அதுலயும் இதெல்லாம் ஆர்கானிக் வெள்ளை பூண்டுன்னு சொல்லி வித்திருக்காங்க. ஆனா நிறைய கெமிக்கலை போட்டு தான் இதெல்லாம் வளர வச்சிருக்காங்க. இதனாலேயே அமெரிக்கா இந்த வெள்ளை பூண்டையும் அவங்க நாட்டுல விற்க கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா அமெரிக்கா சைனா கிட்ட இருந்து திலபியாங்கிற இந்த மீனையும் அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1.6 டன் அளவுக்கான இந்த மீன்களை அமெரிக்கா சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மீனுடைய டிமாண்ட் அதிகமான உடனே சைனா இந்த மீனுக்கு விலங்குகளுடைய கழிவுகளை உணவா கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கம்மியான செலவுல அதிகமான மீன்களை வளர்க்க முடியும். ஆனா விலங்குடைய கழிவுகளை இந்த மீன்களுக்கு போடுறதுனால இந்த மீன்களுடைய உடம்புல தட்டை புழுக்கள், நாட புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால அமெரிக்கா சைனாவுல இருந்து வர இந்த மீனுக்கும் தடை விதிச்சிட்டாங்க. சைனாவுல இந்த நண்டுக்கு கூட ஊசி மூலமா எதையோ இன்ஜெக்ட் பண்ணி நண்டோடைய வெயிட்ட கூட போலியா அதிகப்படுத்துறாங்க. ஆப்பிள் ஜூஸ கூட சைனா விட்டு வைக்கல. சைனா தான் உலகத்திலேயே அதிக அளவிலான ஆப்பிள் ஜூஸ உற்பத்தி பண்றாங்க. ஏன்னா சைனீஸ் மக்கள்ல 70% பேர் உடம்புக்கு நல்லதுன்னு இந்த ஆப்பிள் ஜூஸ தினமும் குடிக்கிறாங்களாம். அமெரிக்கன் மக்களும் ஆப்பிள் ஜூஸ அதிகமா குடிக்கிறாங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால சைனா இந்த ஆப்பிள் ஜூஸையும் போலியா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் சைனா கிட்ட இருந்து தான் அதிகமான ஆப்பிள் ஜூஸ வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆப்பிள் ஜூஸ லேப்ல வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இது ஆப்பிள் ஜூஸே இல்ல, வெறும் சுகர் சிரப்பை வச்சு இந்த ஜூஸ உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த நியூஸ் அமெரிக்கா முழுக்க பயங்கரமா வைரல் ஆன உடனே அமெரிக்கா இந்த ஜூஸையும் பேன் பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்க போலியான தேன்களை விற்கும் போது சைனா மட்டும் ஒரிஜினல் தேனையா விற்க போறாங்க. சைனாவுல மிகப்பெரிய ஃபேக்டரிகள்லயே போலியான தேன்களை உருவாக்கி வித்திருக்காங்க. எது உண்மையான தேன் எது போலியான தேன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சைனாவுல போலியான தேன்களை தயாரிச்சு வித்திருக்காங்க. இந்த வீடியோல எவ்வளவு அழகா போலியான தேனை உருவாக்கி காட்டுறாங்க பாருங்க. லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ண மட்டும் தான் இது போலியான தேனுங்கிறதையே கண்டுபிடிக்க முடியுமா. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு உண்மையான தேன் மாதிரியே இந்த தேனை உருவாக்கி இருக்காங்க. காய்கறிகளை வாங்கும் போது கூட அது சைனா ப்ராடக்டா இருந்தா கேர்ஃபுல்லா இருங்க. சைனா தான் நிறைய நாடுகளுக்கு இந்த பச்சை பட்டாணியை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட டிமாண்ட் அதிகமான உடனே போலியான பச்சை பட்டாணியையும் உருவாக்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவுல கூட சிலர் இத போலியா தயாரிச்சு விக்கிறாங்க. இது உண்மையான பச்சை பட்டாணியே கிடையாது. பச்சை பட்டாணி மாதிரி இருக்கிற இந்த பருப்பை வச்சு இது மேல பச்சை கலரை போட்டு போலியான பச்சை பட்டாணியை உருவாக்கி வித்திருக்காங்க. சைனா இந்த வேலையை அதிகமா செஞ்சதுனால நிறைய நாடுகள் சைனாவுடைய இந்த பச்சை பட்டாணிக்கு தடை விதிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுற காளான்களை கூட சைனா ஃபேக்கா உருவாக்கி இருக்காங்க. அமெரிக்கால சாப்பிடுற மஷ்ரூம்கள்ல 70% மஷ்ரூம்கள் சைனாவுல இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. ஆனா இந்த மஷ்ரூமும் வெள்ளைய நல்ல
நல்ல கிளீனா இருக்கணுங்கிறதுக்காக இதையும் ப்ளீச் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த மஷ்ரூம்க்கும் நிறைய நாடுகள் தடை விதிச்சிட்டாங்க. சைனாவுல விக்கிற எண்ணெயை பத்தி சொல்லவே வேண்டாம். எண்ணெயை மறுசுழற்சி பண்ண முடியுங்கிறதுனால சாக்கடையில இருந்து குப்பையில இருந்து கூட இந்த எண்ணெய்களை எடுத்து ரீசைக்ளிங் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் சைனீஸ் கவர்மெண்ட் இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு எண்ணெய்களை வாங்கும் போது நல்லா செக் பண்ணி வாங்க சொல்லிருக்காங்க. கடைகள்ல பயன்படுத்துற எண்ணெய்கள் கூட மறுபடியும் ரீசைக்ளிங்க்கு போய் புது எண்ணெய் மாதிரி சேல்ஸுக்கு வருது. இது சைனாவுல உள்ள ரோட்டு கடையில கடலைகளை அரைச்சு எண்ணெயா விக்கிற ஒரு கடை. கண்ணுக்கு முன்னாடியே அரைக்கிற இந்த கடையில கூட மக்களை ஏமாத்தி இங்க அரைக்கிற எண்ணெயை விக்காம போலியான எண்ணெயை தான் விக்கிறாங்க. இந்த லேடி பண்ற வேலையை பாருங்க. கடையில எடை போட்டு கொடுக்கிற பொருட்களை கூட அழகா ஏமாத்தி விக்கிறாங்க. இது சைனாவுல இருக்கிற ஒரு ஊர்காய் செய்யற ஃபேக்டரி. எந்த அளவுக்கு மோசமா இந்த ஊர்காய்களை ரெடி பண்றாங்க பாருங்க. இதனாலதான் சைனாவுல தயாரிக்கிற நிறைய உணவுகளை மத்த நாடுகள் தடை விதிக்கிறாங்க. சைனாவுல தயாரிக்கிற சோயா சாஸ்ல மனிதர்களுடைய முடிய கலந்து இந்த சோயா சாஸை உருவாக்கி இருக்காங்க. முடிய ஆசிட்ல போட்டு இது கூட சில கெமிக்கலை கலந்து சோயா சாஸை உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் சைனீஸ் கவர்மெண்டே ஆதாரத்தோட வெளியிட்டாங்க. பழங்களையும் கூட சைனா விட்டு வைக்கல. இந்த பீச் பழத்தை சைனா தான் அதிகமா கேன்கள்ல அடிச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. 2014ல சுவிட்சர்லாந்து முதல் முறையா இந்த சைனாவுடைய பீச் பழத்துக்கு தடை விதிச்சாங்க. ஏன்னா இந்த பழத்தை பதப்படுத்துறதுக்காக சைனா இதுல அதிகமான லெட்டர் சேர்த்திருக்காங்க. அதிகமான லெட்டர் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. இத கண்டுபிடிச்ச உடனே சுவிட்சர்லாந்து இத ஒரு அறிக்கையாவே வெளியிட்டாங்க. இதே மாதிரி ஆல்கஹால்ல கூட சைனா பிரபலமான நிறுவனங்களுடைய பேர்ல எத்திலீன் கிளைகோல் போன்ற கெமிக்கல்களை கலந்து போலியான மதுபானங்களை வித்திருக்காங்க. இத குடிச்சு நிறைய பேருக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இருக்கு. லிக்கருக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறதுனால சைனா தான் அதிகமான போலியான லிக்கர்களை தயாரிச்சு விக்கிறாங்க. இந்த மாதிரி குடிக்கிற சாதாரண தண்ணில இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற பால் பவுடர் வரைக்கும் சைனா நிறைய உணவுப் பொருட்கள்ல கலப்படம் பண்றதுனாலதான் நிறைய நாடுகள்ல சைனாவுடைய உணவுப் பொருட்களுக்கு தடை விதிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் சைனா பயங்கரமா டெவலப் ஆகி இருந்தாலும் போலியான பொருட்களை தயாரிக்கிறதுலயும் சைனா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஓகே வியூவர்ஸ், விலங்குகள் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு போலியான உணவுப் பொருட்களை தயாரிக்கிற சைனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.